இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ரோஜாப்பூ செடிக்கு மருந்து அடிச்சுட்டு இருந்தோம். மருந்து அடித்து முடிஞ்ச உடனே சரி வீட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பூக்கோசு இருந்தது. சரி அதை வெட்டி எடுத்து வீட்டுக்கிட்ட போகலான்ட்டு அப்படியே வெட்டி எடுத்துகிட்டுக்கிட்டோம். வீட்டுக்கிட்ட போனதான் பூக்கோசை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அளவு நம்ம வெயிலில் காய வச்சுக்கணும். காய வச்ச உடனே ஒரு பாத்திரத்தில் போட்டு பாருங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கணும். தண்ணி தெளித்து விட்ட உடனே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு முடிஞ்சதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கவாப்பு மசாலா பவுட்ரு போட்டுக்கோங்க. அது போட்டு முடிஞ்சு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. போட்டு முடிஞ்ச உடனே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து ஆயில் சூடு ஏறினதும் கொஞ்சமாக எடுத்து நல்லா மெதுவாக விடுங்க. விட்ட உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆறாட்டம் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கோல்டன் கலரில் இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.